விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் போக்சோ வழக்கு செலவிற்காக பணம் தர மறுத்த தந்தையை கடப்பாறையால் அடித்து கொலை செய்த 3வது மனைவியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். பணம் தராததால் ஏற்பட்ட ஆத்திரம் கொலையில் முடிந்தது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் மட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் 65 வயதான சாமிக்கண்ணு. இவரது மனைவி குப்பு கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் பரமேஸ்வரி என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டார் சாமிக்கண்ணு. இவர்களுக்கு 3 மகள்களும் வீரபத்ரன் என்ற மகனும் பிறந்துள்ளனர். இதனிடையே ஏற்கனவே திருமணமான மலர் என்பவரை சாமிக்கண்ணு 3வதாக திருமணம் செய்து கொண்டார். மலர், அவரது மகன் ஐயனார், அவரது மகள் ஆகியோர் சென்னை பல்லாவரம் பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2வது மனைவி பரமேஸ்வரியின் மகன் வீரபத்ரன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தில் உயிரிழந்தார். அவரது விபத்து காப்பீட்டுத் தொகையாக சுமார் 8 லட்சம் ரூபாய் நிவாரணம் அவரது தாய் பரமேஸ்வரிக்கு வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் 3வது மனைவி மலரின் மகன் ஐயனார் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த தனது உறவினரான 14 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கி கருவை கலைத்ததாக தெரிகிறது. அவர் மீது போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். தலைமறைவாக இருந்த ஐயனார் தந்தை சாமிக்கண்ணுவை சந்தித்து வழக்கு நடத்த 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தொல்லை செய்து வந்துள்ளார். ஆனால் சாமிக்கண்ணு அந்த பணத்திற்கு இடம் வாங்கி வீடு கட்டிவிட்டேன், அதனால் பணம் இல்லை என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஐயனார் திங்கட்கிழமை இரவு சென்னை பல்லாவரத்தில் இருந்து 2 சக்கர வாகனம் மூலம் மேல்மலையனூர் பகுதிக்கு சென்றுள்ளார். நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தந்தை சாமிக்கண்ணுவின் தலையில் கடப்பாறையால் பலமாக அடித்ததில் சாமிக்கண்ணு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செஞ்சி டிஎஸ்பி மனோகரன் தலைமையிலான போலீசார் சாமிக்கண்ணுவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தலைமறைவான ஐயனாரை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வழக்கு நடத்த பணம் தராத தந்தையை மகன் அடித்து கொலை செய்த சம்பவம் மேல்மலையனூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.